வணக்கம் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ். ஒருத்தரோட மனசுக்குள்ளேயே அரசாங்கம் பூந்து பார்க்க முடியுமா? இதுதான் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கொடுத்த ஒரு அதிரடி தீர்ப்போட மையம். உங்க ஜிஎஸ் பேப்பர் 2, ஜிஎஸ் பேப்பர் 4க்கு இது ஒரு கோல்டு மைன் மாதிரி. வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஆழமா அலசி பார்க்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்க விருப்பமே இல்லாம உங்களை உண்மையை பேச வைக்க முடியுமா? ஒரு இன்வெஸ்டிகேஷன் சொல்லிட்டு உங்க மனசுக்குள்ளேயே ஊடுருவ முடியுமா? இது ஏதோ பிலாசபி கிளாஸ்ல கேட்கிற கேள்வியே இல்ல. இது நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் ஒரு நாட்டோடைய பாதுகாப்புக்கும் நடுவுல நடக்கிற ஒரு பெரிய இழுபறி. இதுல நம்ம கான்ஸ்டிடியூஷன் யார் பக்கம் நிக்குது, என்ன சொல்லுது, அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுதாங்க அந்த தீர்ப்பு. ஒரே லைன், ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான லைன். சுப்ரீம் கோர்ட் அம்லேஷ்குமார் கேஸ்ல ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. கட்டாயமா ஒருத்தருக்கு நார்கோ டெஸ்ட் பண்றது அரசியலமைப்பு சட்டத்துக்கே எதிரானது, அது செல்லவே செல்லாது. இந்த ஒரு வரிக்கு பின்னாடி பல வருஷ சட்ட போராட்டம் இருக்கு. சரி, இது ஏன் இவ்வளவு பெரிய விஷயமா பார்க்கப்படுது? வாங்க பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு குவிக் ரோட் மேப் பார்த்துடலாம். முதல்ல சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அப்புறம் இந்த நார்கோ டெஸ்ட்னா என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன, நம்ம கான்ஸ்டிடியூஷன் இதுக்கு எதிராக என்ன பாதுகாப்பு கொடுக்குது, ஆதாரத்துக்கும் உரிமைக்கும் நடுவில் இருக்கிற சிக்கல் என்ன, இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியா உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பகுதி, உங்க யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு தேவையான டூல் கிட், அப்புறம் ஒரு பர்ஃபெக்டான மெயின்ஸ் ஆன்சரை எப்படி எழுதுறதுங்கிற ஃப்ரேம் ஒர்க், இது எல்லாத்தையும் பார்க்க போறோம். ரெடியா? வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, நம்மளோட முதல் பகுதி சுப்ரீம் கோர்ட்டோட அந்த பெரிய தீர்ப்பு. எதனால இந்த தீர்ப்பு இப்போ திடீர்னு எல்லா நியூஸ் பேப்பர்லயும் ஹெட்லைனா வந்திருக்கு? இதுக்கு பின்னாடி என்ன கதை இருக்கு? வாங்க டீட்டெயிலா பார்ப்போம். இந்த அம்லேஷ்குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் கேஸ்ல என்னாச்சுன்னா, பாட்னா ஹைகோர்ட் ஒருத்தருக்கு அவரோட கன்சென்ட்டே இல்லாம நார்கோ டெஸ்ட் பண்ணலான்னு ஒரு ஆர்டர் போட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்க, அந்த ஆர்டரை நேரா தூக்கிட்டாங்க, செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க? ஏன்னா 2010லயே செல்வி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகான்னு ஒரு லேண்ட்மார்க் கேஸ் இருக்கு. அந்த கேஸ்ல கொடுத்த கைட்லைன்ஸை இது டைரக்டா மீறுதுன்னு சுப்ரீம் கோர்ட் தெளிவுபடுத்திட்டாங்க. அப்போ ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த அம்லேஷ்குமார் கேஸ் புதுசா ஒரு சட்டத்தை கொண்டு வரல. ஆனா ஏற்கனவே இருந்த ரொம்ப முக்கியமான ஒரு சட்டத்தை, ஒரு தீர்ப்பை இன்னும் ஸ்ட்ராங்கா ஆணித்தரமா உறுதிப்படுத்தியிருக்கு. இப்போ ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டா நீங்க இதை ஏன் ஒரு தங்கச்சுரங்க மாதிரி பார்க்கணும்னு நான் சொல்றேன், கேளுங்க. உங்க ஜிஎஸ் பேப்பர் 2ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டாபிக் கீழே இது வரும். ஜிஎஸ் பேப்பர் 4ல இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கிற எத்திக்ஸ் பத்தி பேசும்போது இதை யூஸ் பண்ணலாம். எஸ்ஏ பேப்பர்ல ஸ்டேட் பவருக்கும் தனிநபர் சுதந்திரத்துக்கும் நடுவில் இருக்கிற விவாதத்துல இது ஒரு சூப்பர் பாயிண்ட். ஏன் பிரிலிம்ஸ்ல கூட செல்வி கேஸ் பத்தி நேரடியா கேள்வி வர வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதனால இனி வரப்போற ஒவ்வொரு பாயிண்ட்டையும் ரொம்ப கவனமா நோட் பண்ணிக்கோங்க. சரி, நாம நார்கோ டெஸ்ட்னு ரொம்ப ஈஸியா சொல்லிடுறோம். ஆனா உண்மையில அது என்னது? ஒரு ஊசி போட்டதும் எல்லாரும் உண்மையா சொல்லிடுவாங்களா என்ன? வாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை ரொம்ப சிம்பிளா உடைச்சு பார்ப்போம். நார்கோ அனாலிசிஸ் அப்படிங்கிறது ஒரு நான் வயலண்ட் இன்வெஸ்டிகேஷன் டெக்னிக். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, சோடியம் பென்டோதால் மாதிரியான ஒரு மருந்தை உடம்புல இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இந்த மருந்து என்ன பண்ணும்னா, ஒருத்தரை ஒரு மாதிரி பாதி மயக்க நிலைக்கு கொண்டு போயிடும். அவங்களோட மனசுல இருக்கிற தடைகள், அதாவது இன்ஹிபிஷன்ஸை குறைச்சிடும். அப்படி மனத்தடை குறையும் போது அவங்க மறைச்சு வச்சிருக்கிற விஷயங்கள் எல்லாம் வெளியில சொல்லுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால தான் இதை பேச்சு வழக்குல ட்ரூத் சீரம், அதாவது உண்மை மருந்துன்னு கூட சொல்றாங்க. சரி, இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். ஃபர்ஸ்ட், அந்த சோடியம் பென்டோதால் மருந்தை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவது, அந்த நபர் ஒரு மாதிரி டிரான்ஸ் ஸ்டேட்டுக்கு, ஒரு ஹிப்னாட்டிக் ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க. மூணாவது, இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ், அந்த மருந்து அவங்களோட யோசிக்கிற திறனையும் மன உறுதியையும் கம்மி பண்ணிடும். சொல்லப்போனா மனசுல போட்டிருக்கிற பூட்டை இந்த மருந்து திறக்க முயற்சி பண்ணும். நாலாவது, இந்த நிலைமையில இன்வெஸ்டிகேட்டர்ஸ் கேள்விகளை கேட்பாங்க. அப்போ உண்மையான பதில்கள் கிடைக்கும்னு அவங்க நம்புறாங்க. ஓகே, இப்போ நாம இந்த டிஸ்கஷனோட இதய பகுதிக்கு வந்திருக்கோம். ஒரு பக்கம் குற்றங்களை கண்டுபிடிக்கணுங்கிற போலீஸோட தேவை, இன்னொரு பக்கம் ஒரு சிட்டிசனோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இந்த ரெண்டுக்கும் நடுவுல நம்ம கான்ஸ்டிடியூஷன் யாருக்கு சப்போர்ட்டா நிக்குது, அது எப்படி ஒரு ஷீல்டு மாதிரி, ஒரு கவசம் மாதிரி நம்மளை பாதுகாக்குதுன்னு பார்க்கலாம். இங்கதான் நம்ம கான்ஸ்டிடியூஷனோட ரெண்டு பெரிய தூண்கள் ஒன்னோட ஒன்னு மோதுது. முதல் தூண் ஆர்டிகிள் 20 கிளாஸ் 3. இதுதான் ரைட் அகெயின்ஸ்ட் செல்ஃப் இன்கிரிமினேஷன். சிம்பிளா சொன்னா, ஒருத்தரை அவருக்கே எதிராக சாட்சி சொல்ல யாராலும் கட்டாயப்படுத்த முடியாது. ஒரு ஃபோர்ஸ்ட் நார்கோ டெஸ்ட் இந்த கட்டாயப்படுத்துதலுக்கு கீழே தான் வருது. ரெண்டாவது தூண் இதை விட ரொம்ப பவர்ஃபுல்லானது, ஆர்டிகிள் 21, அதாவது வாழ்வுரிமை மற்றும் தனிநபர் சுதந்திரத்துக்கான உரிமை. இது ஒரு பெரிய கொடை மாதிரி. இதுக்குள்ளதான் ரைட் டு பிரைவசி, நம்ம மனசு நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணுங்கிற உரிமை எல்லாமே வருது. நம்மளோட பெர்மிஷன் இல்லாம நம்ம மனசுக்குள்ளேயே நுழையிறது இந்த உரிமையை நேருக்கு நேரா தாக்குற மாதிரி. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த உரிமைகளை நாம தனித்தனியா பிரிச்சு பார்க்கவே முடியாது. 1978ல மேனகா காந்தி கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் ஒரு சூப்பரான கான்செப்டை கொண்டு வந்தாங்க. அதுதான் கோல்டன் ட்ரையாங்கிள், அதாவது அரசியலமைப்பின் பொன் முக்கோணம்.
அது என்னன்னா ஆர்டிகல்ஸ் 14, 19 மற்றும் 21. அதாவது சமத்துவத்துக்கான உரிமை, சுதந்திரத்துக்கான உரிமை, வாழ்வதற்கான உரிமை. இந்த மூணும் ஒன்னோட ஒன்னு பிரிக்க முடியாத அளவுக்கு கனெக்ட் ஆனது. கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த மூணுல ஒரு ஆர்டிகிளை நீங்க மீறினீங்கன்னா அதை மத்த ரெண்டையும் பாதிக்கும்னு சொல்லுது. அதனால தான் இதுக்கு பேரு பொன் முக்கோணம். உங்க மெயின்ஸ் ஆன்சர்ல இந்த பாயிண்ட்டை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அது ஒரு கில்லர் பாயிண்டா இருக்கும். சரி, ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷனுக்கு இந்த டெஸ்ட் தேவைப்படலாம். ஆனா இன்னொரு பக்கம் நம்ம ரைட்ஸ் பாதிக்கப்படுது. இந்த ரெண்டுக்கும் நடுவுல நம்ம கோர்ட்ஸ் எப்படி ஒரு பேலன்ஸ் கொண்டு வந்தாங்க? இந்த நார்கோ டெஸ்ட்ல கிடைக்கிற இன்ஃபர்மேஷனுக்கு சட்டத்துல என்ன மதிப்பு இருக்கு? அதை ஒரு ஆதாரமா ஏத்துக்குவாங்களா? வாங்க டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம சட்டம் எப்படி படிப்படியா வளர்ந்து வந்திருக்குன்னு இந்த டைம்லைன் ரொம்ப அழகா காட்டுது பாருங்க. 1978ல மேனகா காந்தி கேஸ்ல ஆர்டிகிள் 21ல இருக்கிற ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லாங்கிற வார்த்தைக்கு அது ஒரு ஃபேரான, ஜஸ்டான நடைமுறையா இருக்கணும்னு கோர்ட் ஒரு பெரிய அர்த்தம் கொடுத்தாங்க. அப்புறம் 2010ல வந்த செல்வி கேஸ், இது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். நார்கோ டெஸ்டா இருக்கட்டும், பாலிகிராஃப் டெஸ்டா இருக்கட்டும், பிரெயின் மேப்பிங்கா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அந்த நபரோட கன்சென்ட், அதாவது ஒப்புதல் கட்டாயம்னு ரொம்ப கிளியரான கைட்லைன்ஸை கொடுத்தாங்க. இப்போ 2025ல வந்திருக்கிற அம்லேஷ் குமார் கேஸ் அந்த செல்வி கேஸ் கைட்லைன்ஸை மறுபடியும் ஒரு தடவை எடுத்து சொல்லி கட்டாயமா பண்ற டெஸ்ட் சட்டவிரோதம் தாங்கன்னு ரொம்ப உறுதியா சொல்லியிருக்கு. இப்போ நான் சொல்ல போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நல்லா கவனிங்க. நேர்கோ டெஸ்ட்ல ஒருத்தர் ஆமானு தான் தப்பு பண்ணேன்னு சொன்னா கூட அதை மட்டுமே வச்சு அவரை குற்றவாளின்னு சொல்லிட முடியாது. கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த டெஸ்ட் ரிசல்ட் ஒரு டைரக்ட் எவிடன்ஸ் கிடையாது, இது வெறும் ஒரு கொராபரேட்டிவ் எவிடன்ஸ் தான், அதாவது துணை சாட்சியம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு சினிமாவுக்கு மெயின் ஸ்டோரி இருக்கும்ல, அது மாதிரி இல்லாம இது ஒரு சப்ளாட் மாதிரி தான். ஏற்கனவே இருக்கிற ஆதாரங்களுக்கு இது சப்போர்ட் பண்ணுமே தவிர இதுவே மெயின் ஆதாரமா இருக்க முடியாது. இந்த வித்தியாசம் ரொம்ப முக்கியம். இந்த லீகல் ஆர்குமெண்ட்டுக்கெல்லாம் பின்னாடி ஒரு ஆழமான பிலாசபியும் இருக்கு. பேரறிஞர் இமானுவேல் காண்ட் என்ன சொல்றாருன்னா, ஒருத்தரோட சம்மதத்தோட ஒரு விஷயத்தை செஞ்சா மட்டும்தான் அது ஒரு எத்திக்கலான செயல். இந்த ஒரு ஐடியா தான் சட்டம் கேட்கிற அந்த இன்ஃபார்ம்டு கன்சென்ட் அப்படிங்கிற வார்த்தையோட ஆணிவேர். இன்ஃபார்ம்டு கன்சென்ட்னா சும்மா சரின்னு தலையாட்டுறது கிடையாது. அந்த டெஸ்ட்னா என்ன, அது எப்படி நடக்கும், அதனால என்ன விளைவுகள் வரும்னு எல்லாத்தையும் முழுசா புரிஞ்சுக்கிட்டு எந்த விதமான ப்ரெஷரும் இல்லாம கொடுக்கிற ஒப்புதல் தான் அது. ஓகே, இது வரைக்கும் நம்ம கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ கொஞ்சம் ப்ராக்டிக்கலா யோசிக்கும். உங்க எக்ஸாம் ஹாலுக்குள்ள நீங்க எடுத்துட்டு போக வேண்டிய சில முக்கியமான டூல்ஸ் பத்தி பார்க்கலாம். உங்க ஆன்சரை மத்தவங்களை விட தனித்துவமா காட்டுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஒரு மெயின்ஸ் ஆன்சர் எழுதும்போது இந்த மாதிரி ஒரு மைண்ட் மேப்பை யூஸ் பண்ணுங்க. உங்க ஆன்சருக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். லீகல் ஆங்கிள்ல பார்த்தா ஆர்டிகல் 23, 21 மீறல், செல்வி கைட்லைன்ஸ் இதையெல்லாம் பத்தி எழுதுங்க. கவர்னன்ஸ் ஆங்கிள்ல இன்வெஸ்டிகேஷன் பவர்ஸ்க்கும் சிட்டிசன் ரைட்ஸ்க்கும் நடுவுல எப்படி ஒரு பேலன்ஸ் கொண்டு வரணும்னு பேசுங்க. எத்திக்கல் ஆங்கிள்ல இன்ஃபார்ம்டு கன்சென்ட், ஹியூமன் டிக்னிட்டி இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சோஷியல் ஆங்கிள்ல நம்ம கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்தோட நேர்மை மேல இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு அனலைஸ் பண்ணுங்க. கடைசியா இன்டர்நேஷனல் ஆங்கிள்ல மற்ற நாடுகள் இருக்கிற மனித உரிமை சட்டங்களோட நம்ம சட்டத்தை ஒப்பிட்டு பாருங்க. இப்படி மல்டி டைமென்ஷனலா நீங்க ஆன்சர் எழுதும்போது உங்க பேப்பர் தனியா தெரியும். உங்க ஆன்சரை இன்னும் பவர்ஃபுல்லா மாத்துறதுக்கு இதோ ஒரு சூப்பரான கோட். இதை நீங்க உங்க இன்ட்ரோடக்ஷன்லயோ இல்ல கன்க்ளூஷன்லயோ யூஸ் பண்ணலாம். வித்வுட் கன்சென்ட் இன்வெஸ்டிகேஷன் பிகம்ஸ் இன்ட்ரூஷன். சம்மதம் இல்லாமல் விசாரணை ஒரு அத்துமீறல். பாருங்க எவ்வளவு சிம்பிளா ஆனா பவர்ஃபுல்லா இருக்கு. இன்னொரு கோட் கூட இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. தி ஷீல்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ப்ரொடெக்ட்ஸ் தி மைண்ட் ஆஃப் தி அக்யூஸ்ட். அரசியலமைப்பின் கவசம் குற்றம் சாட்டப்பட்டவரின் மனதை பாதுகாக்கிறது. இது ஆர்டிகல் 21ஓட ஆழத்தை ரொம்ப அழகா விளக்குது. சரி, இப்போ பிரிலிம்ஸ்க்கான சில ஃபேக்ட்ஸ் ஒரு குயிக் ரிவிஷன் மாதிரி பார்த்துடலாம். லேண்ட்மார்க் கேஸ் எது? செல்வி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா 2010. கீ ஆர்டிகல்ஸ் 23 அப்புறம் 21. கோல்டன் ட்ரையாங்கிள் கான்செப்ட்ல வர்றது ஆர்டிகல்ஸ் 14, 19, 21. முக்கியமான லீகல் டேர்ம் ரைட் அகெயின்ஸ்ட் செல்ஃப் இன்கிரிமினேஷன். யூஸ் பண்ற மருந்து சோடியம் பென்டதால். லீகல் ஸ்டேட்டஸ் இது பிரைமரி எவிடன்ஸா ஏத்துக்கப்படாது. முக்கியமான தேவை ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி கொடுக்கப்படுற இன்ஃபார்ம்டு கன்சென்ட். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே பிரிலிம்ஸ்ல எம்சிக்யூவா வர வாய்ப்பு இருக்கு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்மளோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இந்த டாபிக்ல இருந்து ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் வந்தா எப்படி ஒரு பக்காவான மார்க்ஸ் எழுற மாதிரி ஒரு ஆன்சர் எழுதுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்காக ஒரு ரெடிமேட் ஃப்ரேம்வொர்க் இதோ. உங்க பதில இப்படி கட்டமைங்க. இன்ட்ரோடக்ஷன்ல சமீபத்திய அம்லேஷ் குமார் கேஸ் பத்தி சொல்லியோ இல்ல நாம பார்த்த ஒரு நல்ல கோட் வச்சோ ஸ்டார்ட் பண்ணுங்க. பாடி பேராகிராஃப் 1ல கான்ஸ்டிடியூஷனல் இஷ்யூஸ் பத்தி பேசுங்க. ஆர்டிகல் 23, 21 எப்படி மீறப்படுது, கோல்டன் ட்ரையாங்கிள் கான்செப்டையும் மென்ஷன் பண்ணுங்க. பாடி பேராகிராஃப் 2ல லீகல் எவல்யூஷன் பத்தி எழுதுங்க. மேனகா காந்தி கேஸ்ல ஆரம்பிச்சு செல்வி கேஸ் கைட்லைன்ஸ் வரைக்கும் எப்படி இந்த சட்டம் வளர்ந்து வந்திருக்குன்னு சொல்லுங்க.
பாடி பாராகிராஃப் 3ல இப்போ வே ஃபார்வர்ட், அதாவது அடுத்தது என்ன செய்யணும், நாட்டின் பாதுகாப்பு அதே சமயம் தனிநபர் உரிமை, இது ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு சொல்லுங்க. டிஎன்ஏ டெஸ்டிங், சைபர் ஃபாரன்சிக்ஸ் மாதிரி மற்ற அறிவியல் பூர்வமான இன்வெஸ்டிகேஷன் மெத்தட்ஸை யூஸ் பண்ணணும்னு சஜஸ்ட் பண்ணுங்க. கடைசியா கன்க்ளூஷன்ல ஒரு பாசிட்டிவான நோட்டோட முடிங்க. உரிமைகளை மதிக்கிற அதே நேரத்துல திறமையா செயல்படுற ஒரு கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் தான் நம்மளோட இலக்குன்னு சொல்லி முடிங்க. இந்த ஸ்ட்ரக்சர்ல எழுதினா உங்க ஆன்சர் ரொம்ப கம்ப்ளீட்டா இருக்கும். ஓகே நண்பர்களே, இந்த டாபிக்ல உங்களுக்கு ஒரு முழுமையான கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு லைக் போடுங்க. உங்க மாதிரி படிக்கிற மற்ற ஆஸ்பிரன்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஐ வில் கிளியர் யூபிஎஸ்சின்னு டைப் பண்ணுங்க. உங்க கனவை நீங்களே உறக்க சொல்லுங்க. அதுதான் உங்களுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷன். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு முக்கியமான எடிட்டோரியல் அனாலிசிஸ்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்பவே பண்ணிடுங்க. நன்றி.